இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான்காரன மூக்கு சொட்டையாவே இருக்கு. நாமே எவ்வளவு வல்லமையான குண்டு போட்டிருப்பான் பாத்துக்குங்க. அவன் பிறக்கிறதும் சொட்டை. அப்ப எவ்வளவு ரேடியேஷன்ஸ் அதுல இருக்கும் பாத்துக்குங்க. அதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். அது போட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க கூட எப்படிதான் இருக்கு மூக்கெல்லாம், அது கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்காமே. ஈஸியா கண்டுபிடிச்சா நீ ஜப்பான்கார மாதிரியா இருக்கிறிய. அல்லேலூயா. அந்த ஹிரோஷிமால போட்ட குண்டு மோசம். இதுலயும் கிரேட் பிரிட்டன் தான் ஜெயித்தது. இதனாலே யூதனுக்கு தான் லாபம் கிடைத்தது. இதனாலே யூதனுக்கு ஒரு சொந்த நாடே கிடைத்தது. அல்லேலூயா. இன்னும் இந்த தேசத்திலே 3 முக்கியமான உலக மகா யுத்தங்கள் நடக்க வேண்டும்.